வெல்கம் டு மேக்ஸ் வித் ஜேஜே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்கொயரோட மெஷர்மெண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்கொயர் இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 4 ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். இந்த 4 ஃபார்முலாஸையும் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர்னா இந்த ஷேப்பில் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கும். அது எல்லாருக்குமே தெரியும், கரெக்டாக? இந்த ஸ்கொயருக்கு இந்த சைட்ஸை வந்து என்ன சொல்லுவோம்னா ஏன்னு சொல்லுவோம். இந்த சைடுக்கு லென்த்து வந்து ஏன்னு சொல்லிட்டு எடுத்துப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்கொயருக்கு ஏரியா ஃபார்முலா என்னன்னு பார்க்க போகிறோம். ஏரியானா ஒன்றும் இல்லை, இந்த ஸ்கொயருக்கு உள்ள இந்த போர்ஷனை தான் நம்ம வந்து ஏரியான்னு சொல்லுவோம். ஏரியாவுக்கு ஃபார்முலா என்னென்னா ஏ ஸ்கொயர் யூனிட்ஸ்ன்னு வரும். சரியா? ஸ்கொயர் யூனிட்ஸ் அதாவது தமிழில் சதுர அலகுகள். ஓகே, இதோட பரப்பளவு ஏரியா, அதாவது பரப்பளவு ஃபார்முலா என்னென்னா ஏ ஸ்கொயர். இதேமாதிரி அதோட சுற்றளவுன்னா என்னென்னா, இப்போது இந்த ஸ்கொயரை இப்படி நம்ம 1 டைம் சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறது தான் சுற்றளவு. அதாவது பெரிமீட்டரோட ஃபார்முலா என்னென்னா 4a. இதுலேயும் வந்து சதுர அலகு ஸ்கொயர் யூனிட்ஸ் வரும். அதுக்கப்புறம் தேர்டு ஃபார்முலா என்னென்னா, இப்போ ஒருவேளை வந்து பெரிமீட்டரில் டயகனல் தந்திருந்தாங்க அப்படின்னா, அதாவது மூலை விட்டம் தந்திருந்தாங்கன்னா அதோட ஏரியா ஃபார்முலா என்னென்னா 1/2 d ஸ்கொயர். ஓகேவா? டி ஸ்கொயர்னா இங்கே டியை வந்து டயகனலில் தான் நம்ம டின்னு சொல்லணும். டயகனல்னா இந்த போர்ஷன், இதோட லென்த்து வந்து டி. ஓகேவா? இந்த ஃபார்முலா வந்து டி ஸ்கொயர் டிவைடட் பை 2. இது ஒரு வேளை வந்து நம்மளுக்கு வந்து இந்த மூலை விட்டம் தெரியணும், அதாவது இந்த டயகனலுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டயகனல் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னென்னா √2a. ஓகேவா? இந்த 4 ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சினாலே நம்ம மோஸ்ட்டாக வந்து இந்த ஸ்கொயர் ரிலேட்டடான எல்லா ப்ராப்ளம்ஸுமே நம்ம பண்ணலாம். இனி வந்து நம்ம ப்ராப்ளம் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் கொஸ்டின் என்னென்னா, த சைட் ஆஃப் த ஸ்கொயர் இஸ் 10 cm. ஃபைண்ட் த ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர்னு சொல்லி கொடுத்துருக்கு. கொஸ்டின் இங்கே தமிழில் இருக்குது. ஒரு சதுரத்தின் பக்க அளவு 10 cm எனில் அதன் பரப்பளவு மற்றும் சுற்றளவு காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்னா, இதோட சைடு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? சைட் ஆஃப் த ஸ்கொயர் வந்து 10 cm. கரெக்டாக? பக்கம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10 cmன்னு கொடுத்துருக்காங்க. இனி என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ஏரியா அண்ட் பெரிமீட்டர்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம ஏரியாவும் பெரிமீட்டரும் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏரியா கண்டுபிடிப்போம். ஏரியானா என்னது? பரப்பளவு. கரெக்டாக? பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம். பரப்பளவு ஃபார்முலா என்னென்னா நம்மளுக்கு தெரியும். ஏரியா பரப்பளவு ஃபார்முலா என்னது? ஏ ஸ்கொயர். கரெக்டாக? ஈக்குவல் டு ஏ. ஏன்னா என்னது? ஏ ஸ்கொயர். ஏன்னா என்னது? சைடை தான் நம்ம ஏன்னு சொல்லுவோம். ஏ ஈக்குவல் டு இங்கே என்ன தந்துருக்காங்க? 10 cmன்னு சொல்லி தந்துருக்காங்க. கரெக்டாக? இதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணும். 10 ஸ்கொயர்னா 10 × 10. கரெக்டாக? 10 ஸ்கொயர் எவ்வளோ கிடைக்கும்? 100 cm. கரெக்டாக? சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும். சென்டிமீட்டர் ஸ்கொயர். இனி வந்து அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? சுற்றளவு, அதாவது பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க. பெரிமீட்டர் ஃபார்முலா என்னது? 4a. இங்கே நம்மளுக்கு 4 அப்படி எழுதிக்கிறோம். ஏ எவ்வளவு? 10. இனி இதை வந்து மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 40 சென்டிமீட்டர். இப்போது ஏரியா எவ்வளோ கிடச்சிருக்கு? 100 கிடச்சிருக்கு. பெரிமீட்டர் வந்து 40. 100, 40 இங்கே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ஓகேவா? நீங்கள் வந்து செகண்ட் ப்ராப்ளம் கொஸ்டின் என்னென்னா, த பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் இஸ் 2000 மீட்டர். ஃபைண்ட் தி ஏர் இன் ஹெக்டர்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ் என்னென்னா, ஒரு சதுரத்தின் சுற்றளவு 2000 மீட்டரா, அதோட பரப்பளவை ஏரு நான் இங்கே வந்து ஹெக்டேர் இல்லை, ஏர். ஓகேவா? ஏரில் வந்து கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் தி ஏரியா இன் ஏர். ஓகேவா? இப்போ கொஸ்டினில் என்ன தந்திருக்காங்க? பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அது நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏரியா வந்து கேட்டிருக்காங்க. கரெக்டாக? ஏரியா வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பெரிமீட்டர் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதுவோம். பெரிமீட்டர் அதாவது சுற்றளவு கொடுத்துருக்காங்க. சுற்றளவு ஃபார்முலா என்னது? சுற்றளவுக்கு பெரிமீட்டர் ஃபார்முலா என்னது? 4a. கரெக்டாக? 4a ஈக்குவல் டு எவ்வளோ தந்திருக்காங்க? 2000 தந்திருக்காங்க. இனி நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஏரியா வந்து கேட்டிருக்காங்க. ஏரியா ஃபார்முலா என்னது? ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். பரப்பளவு ஃபார்முலா ஏ ஸ்கொயர். கரெக்டாக? இப்போ நம்மளுக்கு வந்து
பரப்பளவு கண்டுபிடிக்க ஏ தேவை. அப்போ நம்ம இதில் இருந்து ஏ வந்து கண்டுபிடிப்போம். ஓகேவா? இப்போ இதில் இருந்து ஏ கண்டுபிடிக்கணும்னா இதையும் வந்து கேன்சல் பண்ணால் போதும். கரெக்டாக 4ஆல் இதை டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 500. நம்மளுக்கு ஏ வந்து என்னென்னு கிடச்சிருக்கு? 500ன்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. இனி வந்து 500 இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 500 ஸ்கொயர் 500 இன்ட்டு 500 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 25 4 zeros வரும். கரெக்டாக? 4 zeros, அதாவது 2,50,000 சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ மீட்டர், இது வந்து மீட்டரில் தானே இருக்கும். ஏ வந்து மீட்டரில் இருக்குது. கரெக்டாக? இப்போ மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லி கேட்டிருக்கு. உடனே ஆன்சரில் வந்து 250 lakhs இருக்குது, இதான் ஆன்சர்னு சொல்லிட்டு எழுதிடக்கூடாது. ஆனால் கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த ஏரியாவை மீட்டர் ஸ்கொயரில் கேட்கல, எதில் கேட்டிருக்காங்க? ஏரில் கேட்டிருக்காங்க. கரெக்டா? இதுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக ஒரு 2-3 விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்போ 100 மீட்டர் ஸ்கொயர்னா என்னன்னா 1 ஏர். ஓகேவா? 100 மீட்டர் ஸ்கொயர் தான் 1 ஏர். அதே மாதிரி 100 ஏர்னா 100 ஏர்னா என்னன்னா 1 ஹெக்டேர். ஓகேவா? ஹெக்டேர். 10,000 மீட்டர் ஸ்கொயர் தான் 1 ஹெக்டேர். இந்த 3 வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது சில ப்ராப்ளம்ஸில் வந்து கேட்கலாம். அதனால் நம்மளுக்கான இப்போ இந்த கொஷினுக்கு என்ன தான் தேவை? இது 100 மீட்டர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னவா? 1 ஏர். 2,50,000க்கு மீட்டர் ஸ்கொயர் இருக்குது. இப்போ ஏரில் கேட்கணும். நம்ம என்ன பண்ணிட்டா போதும்? 2,50 lakh வந்து 100ஆல் டிவைட் பண்ணிட்டா போதும். கரெக்டாக? இப்போ நம்மளுக்கு வந்து ஏரில் கிடச்சிடும். கரெக்டாக? 100ஆல் டிவைட் பண்ணணும். கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2,500 சொல்லிட்டு கிடச்சிது. 2,500 ஏர். ஆன்சர் என்னது அப்போ? ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் கொஷின் என்ன? த டயகனல் ஆஃப் அ ஸ்கொயர் இஸ் 10 cm. ஃபைண்ட் இட் சைடுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு சதுரத்தோட மூலை விட்டம் 10 cm. அதோட பக்கம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன தந்திருக்காங்க? டயகனல் தந்திருக்காங்க. நம்மளுக்கு வந்து சைடு வந்து கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு டயகனல், அதாவது மூலை விட்டத்துக்கு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். டயகனல் ஃபார்முலா என்னது? √2a. கரெக்டா? இப்போ நம்ம இங்கே √2a, ஆனால் டயகனல் தந்திருக்காங்க. எவ்வளோன்னு தந்திருக்காங்க? 10 cm. இப்போ இது 10 இங்கே எடுத்து எழுதிக்கலாம். நம்மளுக்கு என்ன தான் கேட்டிருக்காங்க? இதோட ஏரியாவோ பெரிமீட்டரோ எதுவும் கேட்கல. என்ன தான் கேட்டிருக்காங்க? சைடு தான் கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு இந்த ஏயை கண்டுபிடிச்சாலே நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். கரெக்டாக? இப்போ ஏன்னா என்ன பண்ணணும்? இங்கே இந்த இதை கேன்சல் பண்ணுறது முடியாது. கரெக்டாக? அப்போ ஏ ஈக்குவல் டு இதை கீழே கொண்டு வரோம். கீழே கொண்டு வந்தால் 10 divided by √2. 10 divided by √2 இஸ் த ஆன்சர். 10 divided by தரல. ஓகே. இப்போ என்ன பண்ணலான்னா 10 எப்படி எழுதிக்கலாம்? 5 into 2ன்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். கரெக்டாக? டிவைடட் பை √2 ஈக்குவல் டு இந்த 2 எப்படி நம்ம எழுதிக்கலாம்? 5 into √2 into √2ன்னு சொல்லி எழுதிக்கலாம். கரெக்டாக? √2 into √2 தான் என்னது? 2 டிவைடட் பை கீழே ஒரு √2 இருக்குது. √2 கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 5√2ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஆன்சர் 5√2. இந்த இருக்குது 5√2 இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த டயகனல் ஆஃப் அ ஸ்கொயர் இஸ் 12 cm. ஃபைண்ட் இட்ஸ் ஏரியான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது மூலை விட்டம் தந்திருக்காங்க, அதோட பரப்பளவு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போது இது வந்து நம்மளுக்கு நார்மலாக ஃபார்முலா தெரியும். டயகனல் தந்து பரப்பளவு கேட்டால் ஃபார்முலா என்னது? பரப்பளவு, அதாவது ஏரியா கேட்டால் ஃபார்முலா என்னது? ஃபார்முலா என்னது? d² டிவைடட் பை 2. கரெக்டாக? டினா என்னது? இந்த டயகனல். கரெக்டாக? இப்போ நம்மளுக்கு இம்ப்ளைஸ் டி மூலை விட்டம் எவ்வளோ தந்துருக்காங்க? 12ன்னு சொல்லி தந்துருக்காங்க. அப்போ d² 12² டிவைடட் பை 2. இது எப்படி எழுதிக்கலாம்? 12 into 12 டிவைடட் பை 2. கேன்சல் பண்ணால் 6. இனி 12ஆல் 6 மல்டிப்ளை பண்ணுறோம். 6 2s are 12, 6 1s are 6 plus 1 72. 72 is the answer. Option C is the answer. 72 cm². இது ஒருவேளை உங்களுக்கு ஃபார்முலா தெரியல, ஆனால் எனக்கு வந்து டயகனல் ஃபார்முலா தெரியும். டயகனல் ஃபார்முலா தெரியும்னா அதை எப்படி கூட பண்ணிக்கலாம். டயகனல் ஃபார்முலா என்னது? √2a. கரெக்டாக? √2a ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன தந்துருக்காங்க? 12 cm சொல்லிட்டு தந்துருக்காங்க. இதில் இருந்து ஏ வந்து கண்டுபிடிக்கணும். ஏ கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும்? 12 டிவைடட் பை
ரூட் சொல்லி கிடைக்கும். ஏ நம்மளுக்கு தெரிஞ்சாச்சு. இனி நார்மலாக ஏரியா ஃபார்முலா என்னது? ஏ ஸ்கொயர். கரெக்டாக? ஏ ஸ்கொயர் அப்போ 12 இன்ட்டு √2 இன்ட்டு 12 டிவைடட் பை √2 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 12 இன்ட்டு 12 திரும்ப அதே இடத்துல வந்து நிற்கும். கரெக்டாக? √2 இன்ட்டு √2 வந்து 2ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். திரும்ப அதே மாதிரி கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு 72ன்னு சொல்லி கிடைக்கும். இது மோஸ்ட்டாக நீங்கள் வந்து இந்த ஃபார்முலா பரப்பளவு டயகனல் தந்து ஏரியா வந்து கேட்குறாங்கன்னா அந்த ஃபார்முலா படிச்சிங்கன்னா நல்லது. ஒரு வேளை மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இதேமாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு ஏதாவது படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸ் வித் ஜேஜே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.